பைபிளில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் ரொம்ப துல்லியமாக இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்கு. இப்படி கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அது என்னது? திரையில் நீங்களே பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ சகோதரர் நம்முடைய சேனலில் கமெண்ட் பகுதியில் இப்படி எழுதியிருக்கார். பைபிளில் சொல்லப்பட்ட ஐப்ராத் நதி இறுதி காலத்தில் வற்றும் என்று சொல்லப்பட்டுள்ளதே, அது எப்படி நடந்தது? இப்படி பல ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலிருந்து நிறைவேறி கொண்டு வருகிறது. அது எப்படி? இவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, துருக்கி நாட்டிலிருந்து சிரியா வழியாக ஈராக்கில் ஓடிக்கொண்டிருக்கிற ஐப்ராத் என்கின்ற ஒரு நதி, அந்த நதி இன்னைக்கு வத்திருச்சான். இந்த நதி இப்படி வற்றி போகும் அப்படின்னு பைபிளில் ஏற்கனவே 2000 வருஷங்களுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கேன். அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு என்கிட்ட அவர் கேட்குறாரு. அதாவது பைபிளில் ஏராளமான பொய்கள் முரண்பாடுகள்லாம் இருக்குது, அதனால் அது தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் இது எப்படி நிறைவேறுச்சு? பைபிள் துல்லியமாக சொல்லியிருக்கேன் ஐப்ராத் நதி வற்றி போகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் சொன்னபடி பைபிளில் இருக்கிறபடி நிறைவேறிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவர் மட்டும் இல்லை, ஏராளமான கிறிஸ்தவர்கள் சமூக வலைதளங்களில் ஐப்ராத் நதி வத்திடுச்சு, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், இயேசுவின் வருகை சமீபம், பைபிள் உண்மை நிரூபணமாகுது அப்படின்னு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தவிர யூடியூப்பில் ஏராளமான வீடியோக்கள், கிறிஸ்தவ வீடியோக்கள் இது குறித்து வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பைபிளில் உள்ள இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதை கேட்கும்போது ரொம்ப பரவசமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். என்னடா பைபிளில் இருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் இப்படி துல்லியமாக நிறைவேறி இருக்கேன், அப்போ பைபிள் தான் தேவனுடைய வார்த்தையா? ஐயோ, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒருவேளை கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி இயேசு வரப்போகிறாரோ அப்படிலாம் பதட்டம் வரும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக வேடிக்கையான கேலிக்கூத்து அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐப்ராத் நதி இறுதி காலத்தில் வற்றும் என்று பைபிளில் சொல்லப்பட்டபடி இப்போ நடந்திருக்கேன், அது எப்படி நடந்தது? இதுதான் உங்களுடைய கேள்வி. சரி, இந்த ஐப்ராத் நதி என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி துருக்கி நாட்டில் தொடங்கி சிரியா வழியாக ஈராக் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி. இது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் வற்றத் தொடங்கியது, சில கால சூழ்நிலைகள் காரணமாக. இப்படியே தொடர்ந்தால் இன்னும் 15 வருடங்களில் முற்றிலும் வற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக முதலாவது, இந்த நதி ஏற்கனவே வற்றி விட்டது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் பரப்பி கொண்டிருப்பது உண்மை அல்ல. சரி, எப்படி இருந்தாலும் இந்த நதி இதுவரை இல்லாத அளவு வற்றிருக்கு. இப்படியே தொடர்ந்தால் முழுமையாக ட்ரை ஆகிடும், வற்றிவிடும். இது பைபிளில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. எங்கே இப்படி பைபிளில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. சரியா? அப்போ இந்த வசனத்தில் ஐப்ராத் நதி அப்படின்னு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நதி கடைசி காலத்தில் வற்றி போகும் என்பது தீர்க்க தரிசனம். இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அடித்து கூறுகிறார்கள். அப்படின்னா இதை நம்ம நம்பணுமா? இவங்க சொல்கிறபடி பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நிறைவேறிடுச்சு, பைபிள் என்பது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம நம்பணுமா? இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நான் கூட 10 தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா ஏதாவது ஒன்று என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும். அப்போ அதை காட்டிக்கிட்டு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிச்சுன்னு நானும் கூட சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் இதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒன்று என்னைக்காவது நிறைவேறும். நிறைவேறினதை மட்டும் காட்டி கடவுள் சொன்னார் எனக்கு, அது நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இதுவும். ஏதாவது ஒரு நதி வற்றி போகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் அது வற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கிறிஸ்தவர்கள் இப்படி சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஐப்ராத் நதி வற்றி போகும் என்று பைபிளில் சொல்லப்பட்டபடி நிறைவேறிவிட்டது அப்படின்னு. இதை பற்றி மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ ஊழிய நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்கெல்லாம் இதை மறுக்கிறாங்க. அதாவது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி இந்த நதி வற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்களே மறுக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முதலாவது, godquestions.org அப்படிங்கிற ஒரு பிரபலமான கிறிஸ்தவ ஊழிய இணையதளம். இவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க படித்து பாருங்கள் திரையில். The current water level of the Euphrates, the revealing of ruins and caves, etc. has nothing to do with Revelation 16:12. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த ஐப்ராத் நதி வற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. godquestions.org உலகத்திலே மிக பிரபலமாக இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ ஊழிய இணையதளம் இது. அடுத்தது,
everlastingtruths.com என்கின்ற இணையதளத்தில், கிறிஸ்தவ இணையதளத்தில் இதை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அதையும் திரையில் பாருங்கள். Since none of those natural disasters have happened yet, and since the world is not currently under the dominion of a single tyrant, the present drying up of the Euphrates can be declared with certainty to not be the event prophesied in the Bible. அதாவது இன்னைக்கு இந்த ஐப்ராத் நதி வற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, இது நிச்சயமாக பைபிளில் இருக்கின்ற தீர்க்க தரிசனம் அல்ல அப்படிங்கிறாங்க இவங்க. அடுத்தது ibelieve.com என்கின்ற கிறிஸ்தவ ஊழிய இணையதளம், அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். Since none of these events have yet occurred, we need to be careful to say whether any biblical prophecies are being fulfilled in the present day. இன்னைக்கு பைபிளில் இருக்கின்ற தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, இப்படி சொல்லக்கூடாது, இது தப்புங்கிறாங்க இவங்க. காரணம் என்னென்னா, பைபிளில் சொல்லப்பட்டுள்ளபடி கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற தொடங்கவில்லை அப்படிங்கிறாங்க இவங்க. சரி, இப்போ கேள்வி என்னென்னா, ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, ஐப்ராத்து நதி வற்றிவிட்டது, பைபிளில் சொல்லப்பட்டுள்ளபடி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கும்போது, இது போன்ற கிறிஸ்தவ ஊழிய இணையதளங்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஏன் இதை மறுக்கிறாங்க? இன்னைக்கு ஐப்ராத்து நதி வற்றி கொண்டிருக்கிறது என்பது பைபிளில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல அப்படின்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க? காரணம் என்ன? ஏன்னா அவங்களாம் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க, எதை மிகைப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அவங்க அதனால் கவனமாக இல்லை. அதாவது நாம் எதையும் சொல்கிறதுனா உண்மையை சொல்லணும், மிகைப்படுத்தி பேசிடக்கூடாது அப்படின்னு அவங்க கவனமாக இல்லை. அவங்க ஏன் இதை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்னு நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எத்தனையோ காரியங்களை வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்னு கிறிஸ்தவங்க சொல்லி சொல்லி எல்லாமே இது வரைக்கும் பொய்யாயிடுச்சு. உலகம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் காட்டி இது எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், அதனால் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், 1844 வருவார்னு இவங்க சொன்னாங்க. அவர் வரல. அதுக்கு அடுத்து 1914 இயேசு கிறிஸ்து வருவார்னாங்க, அப்பவும் வரல. அதற்கு பிறகு 1988 இயேசு திரும்ப வருவார்னாங்க, அப்பவும் அவர் வரல. திரும்ப 2000 வருவார்னாங்க, அப்பவும் வரல. தொடர்ந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் வரவே இல்லை. ஒவ்வொரு முறையும் உலகத்தில் நடக்கிற காரியங்களையெல்லாம் சுட்டி காட்டி இது இயேசுவின் வருகைக்கான அடையாளம், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன, பைபிளில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக நிறைவேறுகின்றன அப்படின்னு இவங்க சொல்லி சொல்லி எல்லாமே பொய்யா போயிடுச்சு. அப்போ தொடர்ந்து இப்படியே பொய்களையே சொல்லி பேரை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கிறிஸ்தவ ஊழிய நிறுவனங்கள் கவனமாக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க நேர்மையாக இருக்கிறதுனால இல்லை, அவசரப்பட்டு எதையாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்னு சொல்லி அதுவும் பொய்ன்னு ஆயிட வேண்டாம் அப்படின்னு கவனமாக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு இந்த ஐப்ராத் நதி வற்றி விட்டது, இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்கிறாங்களே செய்தியை. இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சே, இனிமேலாவது உண்மையை பேசுவோம் அப்படின்லாம் இவங்க இருக்கிறது இல்லை. ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா உடனே இவங்க மதத்தை பரப்புறதுக்காக இது இப்படி நிறைவேறிச்சு, அது அப்படி நடந்துருச்சு, பைபிளில் சொன்னது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு தொடர்ந்து பொய்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் இனிமேல் யாராவது பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு இது புதுசு இல்லை, ஏற்கனவே நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இப்படி பொய்களை பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க.